ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில் கூட உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 38 வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள். மிக அருமையான வேத வசனம். இங்கு இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளும் தேவாலயத்தில் உபதேசிப்பதை நாம் இந்த வேத வசனத்தில் வாசிக்கிறோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படி இருந்தாரோ அதே போல் நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளிலும் பகற்காலத்தில் உபதேசங்களை அவர் செய்திருக்கிறார். ராக்காலம் முழுவதும் அவர் ஒலிவ மலையில் ஜெபித்திருக்கிறார். முழுவதும் ஜெபித்தார் என்று அநேக இடங்களில் இயேசு கிறிஸ்துவை குறித்து அவருடைய ஜெப வாழ்க்கை. இயேசு கிறிஸ்து தேவனாக இந்த பூமியில் வந்தார், மனிதனாகவும் வந்தார். அப்படி வந்தபோது கூட அவருடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருந்தது என்று வேதத்தில் பார்க்கும்போது ஒவ்வொரு நாளும் அவருடைய ஜெப வாழ்க்கை, தேவனுடைய வார்த்தை உபதேசிக்கிறதுல அநேக நற்காரியங்களை அவர் அநேக காரியங்களை செய்து கொண்டிருந்தார் என்று வேதத்தில் நாம் அநேக காரியங்களை வாசித்திருக்கிறோம். அதுபோல் நம்முடைய வாழ்க்கை முறையை கூட இயேசு கிறிஸ்துவை போல நாம் மாற்றிக்கொள்வதற்கு நாம் பிரயாசம் எடுக்க வேண்டும். ஏனென்றால் அப்பொழுதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் வளர்ச்சி அடைய முடியும், பரிசுத்தமாக முடியும், தேவனை தரிசிக்க முடியும், தேவனோடு கூட நாம் ஐக்கியமாய் வாழ முடியும். அப்படிதான் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் எல்லா ஜனங்களும் இந்த வேத வசனம் சொல்லியிருக்கிறது போல ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அனைத்து ஜனங்களும் கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படி மிகுந்த வாஞ்சியுள்ளவர்களாக அவரிடத்தில் வந்திருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, அவர் உபதேசத்தை அநேக காரியங்களை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதிகாலமே என்று சொல்லப்பட்டிருக்கு. ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையில் கர்த்தருடைய வார்த்தையை கேட்பதற்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மனிதனாக வாழ்ந்த காலத்தில் மனிதர்கள் மிகவும் வாஞ்சியுள்ளவர்களாக இருந்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து மரித்து உயிர் தெழுந்தார். அந்த காலத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கோம். இப்பொழுது கூட இயேசு கிறிஸ்து நம்மத்தில் வாழ்கிறவராக இருக்கிறார். நாமும் கூட இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளும் அன்று ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்டது போல நாமும் ஒவ்வொரு நாளிலும் அதிகாலையில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதை வாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும், அதன்படி நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமியில் வாழ்ந்தபோது பகற்காலத்திலே அவர் உபதேசத்தை அநேக ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். முழுவதும் அவர் ஜெபித்திருக்கிறார். அதுபோல் நம்முடைய வாழ்க்கை முறையும் நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அன்று ஜனங்கள் எல்லாம் உபதேசத்தை கேட்டது போல இன்றும் நாம் ஒவ்வொரு நாளிலும் தேவ சமூகத்தில் நாம் காத்திருந்து ஜெபிக்கிற பிள்ளைகளாக, வேத வசனத்தை கேட்கிறவர்களாக, தாவீது அவருடைய வாழ்க்கையில் இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம் வேத வசனங்களை வாசிப்பதிலும் தியானிப்பதும் உபதேசத்தை கேட்பதிலும் நீங்கள் பிரியமாய் இருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் அவருடைய உபதேசத்தை கேட்பீர்கள் என்றால் கர்த்தருடைய வார்த்தை இந்த வேதத்தில் அநேக வார்த்தைகள் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற அவர் உபதேசம் அன்று மாத்திரமல்ல இன்றும் நம்மோடு கூட பேசிக்கொண்டிருக்கிற அந்த உபதேசத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளிலும் வேத வசனத்தை வாசிக்கும் போது தியானிக்கும் போது தான் தேவன் நம்மோடு அன்று உபதேசிப்பது மாத்திரமல்ல இன்று உங்களோடு கூட அவர் பேசிக்கொண்டிருக்கிறவராக இருக்கிறார். அதிகாலையில் தேவ சமூகத்தில் காத்திருந்து வேதத்தை வாசிங்கள். அநேக ஊழியர்களை நாம் பார்த்திருக்கிறோம். அவர்கள் எல்லாம் முழங்காற்படியிட்டு வேதத்தை வாசித்திருக்கிறார்கள், முழங்காற்படியிட்டு ஜெபித்திருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளில் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சி அடையும்படியான அநேக காரியங்களை தேவ மனிதர்கள் செய்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்கு முன்மாதிரியாக செய்து காண்பித்திருக்கிறார். அன்று அப்போஸ்தலர் காலத்தில் அவர்கள் ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் உபதேசத்தை கேட்டிருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்டிருக்க. அதுபோல் நாம் இந்த நாட்களில் இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாமும் கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கிற பிள்ளைகளாக, அதன்படி செய்கிற பிள்ளைகளாக, ஜெப வாழ்க்கையில் உபதேசத்திலும் நாம் கற்றுக்கொள்ளும் போது அதில் நாம் பிரயாசம் எடுக்கும்போது அதில் வளர்ச்சி அடையும் போது நம்முடைய ஆவிக்குரிய நிலைமைகள், ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் மேன்மையுள்ளதாக, பரிசுத்தமுள்ளதாக, கர்த்தரை தரிசிக்கிற பிள்ளைகளாக, அவரோடு கூட பேசுகிற பிள்ளைகளாக
பிள்ளைகளாக நாம் மாற முடியும். அன்று நடந்தது போல இந்த நாட்களிலும் நாம் கர்த்தருடைய உபதேசத்தை கேட்போம், அதிகாலையில் நாம் செபிப்போம், வேத வசனங்களை தியானிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி செபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். அன்று ஜனங்கள் எல்லாரும் உடைய உபதேசத்தை கேட்டது போல இந்த நாட்களிலும் உம்முடைய வார்த்தை நாங்கள் ஒவ்வொரு நாளும் வாசிக்க, தியானிக்க, உம்முடைய உபதேசத்தை கேட்க, ஒவ்வொரு நாள் அதிகாலையிலும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாய், தேவாலயத்தில் உம்முடைய சத்தத்தை கேட்கிற பிள்ளைகளாய், உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளாய் நீர் எங்களை மாற்றுவீராக. உம்முடைய வார்த்தை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களிலும் இப்படிப்பட்ட அனுபவங்களை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சியை, முன்னேற்றத்தை நீர் ஒவ்வொரு குடும்பங்களிலும், ஒவ்வொரு வாலிபருக்கும், ஒவ்வொரு சிறுவர்களுக்கும், ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் இந்த அனுபவங்களை நீர் கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் வாழ்ந்த காலத்தில் எப்படி ஜனங்கள் எல்லாரும் வாஞ்சியோடு உபதேசத்தை கேட்டார்களோ, அதிகாலையில் தேவாலயத்தில் வந்து ஆண்டவரே உம்முடைய வார்த்தை கேட்டது போல ஒவ்வொரு நாளிலும் நாங்கள் தேவாலயத்தில் வசனத்தை தியானிக்க, செபிக்க, இந்த நாட்களில், இந்த கடைசி நாட்களில் எங்களுக்கு அப்படிப்பட்ட அனுபவங்களை நீர் கொடுப்பீராக. ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்ச்சியை நீர் கொடுப்பீராக. தொடர்ந்து எங்களை ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.